அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த வருஷத்தின் 2022 கடைசி நாட்களில் வந்திருக்கிற நமக்கு இன்றைக்கி நம்முடைய நாட்டை எட்டி பார்க்கும் பொழுது தொழில் வளங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. தொழில் ஸ்தலங்கள் அத்தனையான ஒரு சிறப்புடன் காணப்படவில்லை. மக்களுடைய மனதிலே ஒரு மிகப்பெரிய சோர்வு, ஒரு விரக்தியோடு காணப்படுகிற சூழ்நிலையில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணங்கள், அவருடைய மனநிலைகள், அவருடைய பாரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருக்கென்று நாம் கிரியை செய்கிறவர்களாக மாற முடியும். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தால் நிச்சயமாக ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி உலகத்தில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது மனிதன் கல்லறையை நோக்கி அல்லது மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். உண்மை என்ற போதிலும் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு மத்திய ஆகாயத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக வெளிப்படும் பொழுது சபையாகிய மணவாட்டி அந்த இரகசிய வருகையில் அந்த சத்தத்தை கேட்டு, பிரதான தூதன் எக்காலம் ஊதுகிற அந்த சத்தத்தை கேட்டு அவரோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டு ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை நோக்கித்தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக விசுவாசித்து நாம் அறிக்கை செய்ய முடியும். இந்த அதிகாரத்திலே எகிப்தின் பாரம் என்று சொல்லி ஏசாயா குறிப்பிடுகிறார். எகிப்தினுடைய பாரம், எகிப்து என்ன தவறு செய்தது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும், எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும் என்று சொல்லி இங்கே எகிப்து செய்த ஒரு பாவத்தை குறித்து இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எகிப்தினுடைய விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் என்று சொல்லி, இந்த எகிப்து தேசமானது வட ஆப்பிரிக்காவிலே காணப்படக்கூடிய ஒரு தேசமாக அது இருக்கிறது. அந்த தேசத்தினுடைய தலைநகர் கெய்ரோ என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த தேசம் ஏசாயா வாழ்ந்த நாட்களிலே அத்தனை செழிப்புற்றதாக இருந்தது. அவருடைய தீர்க்க தரிசனங்களுக்கு அப்புறம் அந்த எகிப்து நாடானது அசீரியா, பாபிலோன், பெர்சியா, கிரேக்கம், ரோம், இஸ்லாமியர் போன்றோரினால, அவர்களுடைய படையெடுப்புகளினால பாதிப்படைந்து தேசம் மிகவும் வறுமையான நிலைக்கே அவைகள் சென்று விட்டது. இன்றைய எகிப்தானது அத்தனையான செழிப்புற்றதாக அது இல்லை என்றே சொல்லுகிற அளவிற்கு அதனுடைய நிலைமைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது. பாவம் என்ன? ஒரே ஒரு காரியம், அவர்கள் விக்கிரகங்களினால அவர்களுடைய வாழ்க்கையை தெய்வ வழிபாட்டில் ஆண்டவரை தள்ளிவிட்டு அந்த விக்கிரகங்களின் மேலே வழிபாடை அவர்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டபடியினால, தங்கள் கைகளினால் செய்யப்பட்ட அந்த பொருட்களை வணங்குகிறவர்களாக காணப்பட்டபடியினால தேவ கோபாக்கினை அவர்கள் மேலே இறங்கி வந்ததை நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். எப்படி ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனத்திலே பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்பொழுது எழுதுகிறார், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது ஒரு அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அவர்கள் அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு மனிதர்கள் என்றைக்கு ஒப்பாக மாற்றுகிறார்களோ அவர்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை
இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் நம்மை பார்த்து குரங்கு என்று சொன்னாலே எத்தனையாக குரங்கு மாதிரி இருக்கான்னு சொன்னா எவ்வளவு கோபம் வருதோ, அதே போல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய ரூபத்தை இப்படிப்பட்ட காரியங்களாக மாற்றுகிறவர்கள் மேல ஆண்டவர் அத்தனை கோபமுடையவராக இருக்கிறார். அந்த எகிப்து தேசத்தில் அந்த நாட்களிலே ஒரே ஒரு தெய்வ வழிபாடை கொண்டிருந்த அவர்கள் நாட்கள் செல்ல செல்ல வானத்தின் கீழ் உள்ள அவர்கள் சூரியனை, மாட்டை, தவளைய, மீனை மற்றும் பல பறவைகள் எல்லாம் அவர்கள் வணங்கி அவர்கள் வழிபட ஆரம்பித்து விட்டபடியினால்தான் எகிப்திய தெய்வங்களுக்கோடு கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை நடத்தும்படியாக நான் வருகிறேன், நான் மேகங்களின் மேலே ஏறி எகிப்துக்கு வருவேன். இன்றைக்கு இந்த நாட்டிலையும் இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகத்திலும் எப்படிப்பட்ட தெய்வ வழிபாடுகள் காணப்படுகிறதோ ஆண்டவர் அவர்கள் மேல எரிச்சல் கொண்டவராக மேகத்தின் மேல ஏறி வருகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு ஆண்டவருடைய இருதயம் காணப்படுகிறது. அவர் அப்படியே எழும்பி வரும் பொழுது அந்த அவர்கள் கண்களினால் உருவாக்கப்பட்டவைகள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். இப்படிப்பட்ட தொழுகை இருக்கும்பொழுது அந்த தேசத்துல முதலா என்ன நடக்கும்னு சொல்றாரு ஏசாயா. சகோதரனுடைய சகோதரனும் சிநேகிதனுடைய சிநேகிதனும் பட்டணத்தோட பட்டணமும் ராஜ்யத்தோட ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரோட போர் கலக்கப்படுவது ஒரு உள்நாட்டு சண்டை ஏற்படுத்திடுவேன். ஒரு தேசம் தவறான ஒரு வழிபாடுகளை உடையதா இருக்கும் என்று சொன்னால் அந்த தேசத்துல முதல்ல ஒரு உள்நாட்டு சண்டை ஏற்படுத்திடுவேன். ஒரு குடும்பம் ஒரு தவறான ஒரு தொழுகையை உடையதாக இருக்குமானால் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்க போவதில்லை. இதுதான் தேவனுடைய ஒரு நியமனம். ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த தேசத்துல காணப்பட்டபடியினால இது அந்த நாட்களிலே அவர்களுடைய தேசத்துல இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய பார்வோன்களுக்கு பின்பாக தோன்றின அரசர்களால கட்டுப்படுத்த முடியல. அங்கே இருக்கிற சின்ன சின்ன பட்டணங்கள் ஒவ்வொரு பட்டணங்களோடு கூட அவர்கள் சண்டையிட்டு தனித்தனி பட்டணங்களாக பிரிந்து தனித்தனி ஆளுகைகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். உள்நாட்டு குழப்பம், உள்நாட்டு போர், உள்நாட்டு சண்டைகள் இவைகள் அந்த தேசத்தில் காணப்பட்டு அது வலிமை இழந்ததாக அந்த எகிப்து மாறிவிட்டதாக இன்றைய எகிப்தை குறித்து வரலாற்றிலே நாம் காண முடியும். அவர்களுடைய ஆவியானது அவர்களுக்குள்ள சோர்ந்து போகிறது. அவருடைய ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னத்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். இன்னும் அதிகமா தேடுவாங்க. இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்போது ஏன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாம இன்னும் அதிகமாக அவர்களுடைய தேடுதல்களும் அவருடைய தொழுகைகளும் மந்திரவாதியை போய் என் தேசம் ஆசீர்வதிக்கப்படுமா, என் தேசத்தில் இருக்கிற பிரச்சனை மாறிடுமா அப்படின்னு சொல்லி அங்கே மந்திரவாதியை தேடுவாங்க. சன்னத்காரர்கள் என்றால் நிமித்தம் பார்க்கிறவர்கள், அவர்களை தேடுவாங்க. குறி சொல்றவங்களை தேடுவாங்க. இன்னைக்கு நம்முடைய தேசத்திலையும் இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்படிப்பட்ட ஆட்களைத்தான் நாடுகிறவர்களாக நம்மை ஆளுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஜனங்களும் இருக்கிறார்கள். திரும்ப 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 அடி விழ பிரச்சனைகள் எழும்ப இப்படிப்பட்ட காரியங்களை தேடி வரும் பொழுது இன்னும் ஆண்டவருடைய கோபம் தேசத்தின் மேல அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் 4ஆம் வசனத்துல, நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில ஒப்பு கொடுப்பேன், கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே அந்த 4ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற கடினமான ராஜா யாருன்னா கிமு 670 அசீரிய அரசன் எஸ்ட்ரடோன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா எகிப்தை கைப்பற்றினான் என்று சொல்லி வரலாறு கூறக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை கடினமாக ஒடுக்குகிற அந்த நாட்களில் அவங்க தேசத்தில் அப்படியே பாழாக்கப்படுது. அவர்களுடைய நாட்களில் அந்த நாட்களில் அவர்கள் மீன்பிடி தொழிலில் அத்தனை சிறந்து விளங்கினார்கள். நைல் நதியில் அவ்வளோ மீன்களை பிடிக்கிற அந்த மீன்பிடி பட்டணங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதே போல நெய்கிற தொழிலிலும் அவர்கள் அத்தனை கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களுமாக இருந்தவர்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவாங்க, இப்படிப்பட்ட நெய்தல் தொழிலை செய்கிறவர்கள் நாணுவார்கள்னா வெட்கமடைவார்கள். அந்த நாட்களில் எகிப்தினுடைய அந்த ட்ரெஸ்கள் பருத்தி நூல்களினால் செய்யப்படுகிற அந்த ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற பட்டுக்களை போல அத்தனை அது
விலையேற பெற்றதாக பெயர் பெற்றதாக இருந்துச்சு. அந்த தொழில்கள் எல்லாவற்றையும் நான் முடக்கி போடுறோம். இன்னைக்கு அங்கே மீன்பிடி தொழில் இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நெய்தல் தொழில்கள் இல்லாதபடி அந்த தேசம் இன்று வரையிலும் வறுமையில் காணப்படுகிறதாக இருக்குது. இன்னைக்கு நம்முடைய நாட்டிலையும் இன்னைக்கு ஒரு வருடமும் இல்லாத, ஒரு காலமும் இல்லாத அநேக அந்த தொழிலில் ஏற்பட்டிருக்கிற முடக்கங்களை பார்க்கிறோம். இதற்கு ஒரே காரணம் என்னன்னா, அன்றைக்கு எகிப்தினுடைய நாட்டில் ஒரு தவறான பொருளாதார கொள்கை, தவறான ஒரு வழிபாடுகள், அதே போல அந்தகார ஆவிகளுடைய வல்லமைகள், ஆவிகளோடு கூட ஆவிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்தகார வல்லமைகளும் தவறான பொருளாதார கொள்கைகளும் அந்த தவறான சமய வழிபாடுகளும் அந்த தேசத்தை அப்படிப்பட்ட வறுமைக்கு அது தள்ளி சென்று விட்டது. இன்றைக்கு எந்தெந்த தேசத்திலெல்லாம் இப்படிப்பட்ட தவறான கொள்கைகளும் தவறான பொருளாதார கொள்கைகளும் அந்தகார ஆவிகளை வழிபடுகிற ஒரு வழிபாடும் தெய்வீக வழிபாடும் இருந்துச்சுன்னா, அசுத்த ஆவிகள் அந்த தேசத்தில் கிரியை செய்து அங்கே சகோதரனுக்கு சண்டை, அங்கே சிநேகிதனுக்கு சண்டை, பட்டணத்துக்கு சண்டை, இந்த ராஜ்யத்தோடு கூட ராஜ்யத்துக்கு சண்டை, உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த தேசத்தை அழிப்பதற்குத்தான் சத்துருவானவர் முற்படுவான் என்பதை அன்றைக்கு எகிப்தில் நடந்ததையும் பார்க்கிறோம். இன்று வாழுகிற பட்டணங்களிலும் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று சொன்னால் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 15ஆம் வசனத்தில் சொல்லுது, எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. தொழில்கள் முற்றிலுமா முடக்கப்பட்டு போயிடும். நாட்களில் நம்ம பார்க்கிறது போல தவறான வழிபாடுகள் தேசத்தில் ஒரு வேலை இல்லாமல் அது மாற்றிவிடும் என்று சொல்லி ஏசாயா எச்சரித்து விட்டு ஒரு 4 தீர்க்க தரிசனங்களை பின்னாட்களில் எப்படி நடக்கும், அந்த ஜனங்கள் எப்படி மாறினா ஆண்டவர் எப்படி செய்திருவாருங்கிற காரியங்களை சொல்லி முடிக்கிறார். 16 - 25 வரை அக்காலத்தில் எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து பெண்களைப் போல மாறி சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். ஏனென்று சொன்னால் ஆதி நாட்களிலேயே ஒரு இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்குகிற அந்த தேசம் எப்படி உருவானது? அந்த எகிப்தில் தான் உருவாச்சு. வெறும் யாக்கோபும் 70 பேரும் அந்த தேசத்துக்குள்ளே போனாங்க. அது திரும்ப ஆண்டவர் அவர்களை கொண்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அங்கிருந்து வெளியே வருகிற அளவிற்கு ஆண்டவர் ஓங்கிய புயத்தினால பலத்த கரத்தினால எகிப்திலிருந்து தான் தன்னுடைய ஜனங்களை கொண்டு வந்து கானானில குடியேற்றி வைத்து அங்கே இஸ்ரவேல் நாட்டை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். இன்றைக்கு ஒரு இஸ்ரேல் நாடு உருவாவதற்கு காரணமே எகிப்து தான். அங்கிருந்து தான் ஆண்டவர் இங்கே ஜனங்களை கொண்டு வந்தார். இப்போ அந்த ஜனங்களுக்கு அவங்கள பார்வோனே அவங்களுடைய சேனைகளை கடலில் அமிழ்த்து போட்டாரு. அப்படிப்பட்ட காரியங்களை இப்போ அறிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஓங்கிய புயத்தை கையசைவை பார்த்து அவங்க அஞ்சு நடங்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் நிர்ணயித்து கொண்ட ஆலோசனை நிமித்தமாக அவங்க பயந்துட்டு யூதாவுக்கு ரொம்பவும் பயப்பட்டு திடுக்கிடுவாங்க. 18ஆம் வசனத்தில் அவங்க என்ன செய்வாங்க என்று சொல்லுகிற காரியம் 18-19. அக்காலத்தில் எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அந்த நாட்களில் பலி செலுத்துகிறது தானே ஏசாயா அறிந்திருந்தார். அதே போல பலி செலுத்துகிறதற்கு என்று சொன்னால் இந்நாட்களில் அவைகள் ஸ்தாபிக்கப்படுகிறதா இருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனை ஸ்தலமும் ஸ்தம்பமும் எருசு அங்கே எகிப்தினுடைய நடுவில் உண்டாயிருக்கும். முதல்ல பயப்படுவாங்க. யார் நிமித்தமா இந்த தண்டனை வருது என்பதை உணர்ந்து கொள்ளுவார்கள். உணர்வை ஆண்டவர் முதல்ல ஏற்படுத்துவார். அதற்கப்புறம் சிறிது கால ஒடுக்கப்படுதலின் போது அவங்க தேவனை தொழுது கொள்கிறதற்கு பலிபிடங்களை கட்டி ஒரு தூணை, ஸ்தம்பம் என்பது தூணை குறிக்கிறது, நினைவு தூண்களை அவர்கள் ஸ்தாபிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து எகிப்தியர்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது அவர்களுக்கு தேவன் ஒரு இரட்சகரை அனுப்புவதுடன் அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். ஒரு சேவியரை, ஒரு டிஃபெண்டரை, அதாவது ஒரு இரட்சகரை, ஒரு பாதுகாக்கிறவரை அவர்களுக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்துவார் என்று சொல்லி அவர்கள் கண்டுகொள்வார்கள். இது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒரு இரட்சகராக, ஒரு பாதுகாக்கிறவராக அந்த இரட்சகரை முழுமையா அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படி அறிந்து கொள்ளும் போது அக்காலத்தில் 23ஆம் வசனத்தில் எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும்பாத ஹைவே,
அது உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்தியருக்கும் எகிப்திய அசிரியருக்கும் தொழில் ஸ்தலத்துக்காக இல்லை, அவர் எதுக்காகனா ஆராதனை செய்யும்படியா இந்த நாட்டிலிருந்து அங்கேயும் அந்த நாட்டிலிருந்து இங்கேயும் வருவாங்க. அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும். எருசலேமுக்கும் அங்கே பெரும்பாத ஹைவே போடப்பட்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஜனங்கள் கடந்து செல்வார்கள். கடைசியா ஆண்டவர் ஏசாயா மூலமாய் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த மகா பத்திரவ காலத்தில் இவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலாகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதமற்ற நிலைமை, நம்முடைய பட்டணங்களில் ஆசீர்வாதமற்ற நிலைமை, நம்முடைய தேசத்தில் ஆசீர்வாதமற்ற நிலைமை, அது தவறான வழிபாடுகளின் நிமித்தமாக, தவறான பொருளாதார கொள்கையின் நிமித்தமாக, அந்தகார ஆவிகளின் போராட்டங்களின் நிமித்தமாக இவைகள் நிகழக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களை காக்கவும், நம்முடைய பட்டணங்களை காக்கவும், நம்முடைய சிட்டிஸை காக்கவும், நம்முடைய தேசத்தை காக்கவும் தெய்வ சன்னிதானத்தில் கண்ணீரோடு கூட நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால், அத்தனையாய் தெய்வ வழிபாடுகளில் மோசமாக இருந்த ஒரு எகிப்தே மாற முடியுமானால் நம்முடைய குடும்பங்கள் மாற முடியும், நம்முடைய பட்டணங்கள் மாற முடியும், நம்முடைய நாடு மாற முடியும், நம்முடைய தேசம் மாற முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததியாக நம்முடைய தேசம் மாற முடியும். ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய ஜெப நேரங்களில் கொஞ்ச நேரம் ஆண்டவரே எங்களுடைய பட்டணங்களை, எங்களுடைய தேசங்களை, எங்களுடைய ஜனங்களை நினைவு கூறும் ஆண்டவரே, உம்மை உணர்ந்து கொள்ளட்டும். எப்படி அவர்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கென்று ஆராதனை ஸ்தலத்தை அமைத்தார்களோ அதே போல அமைக்கக்கூடிய ஒரு கிருபையை தாரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும்.